எக்ஸ்ட்ரா என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் இல்லாமல் எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டரை வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லெட்டர்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்குது. அப்போ 5 ஃபேக்டோரியல். ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. எதுவும் வரல. ஸோ அப்போ அதை விட்டுருங்க. அடுத்தது பாருங்க உயிரெழுத்துக்கள் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துனா வவ்வல். வவ்வல் பாருங்க இஏ மொத்தம் 2 வவ்வல் இருக்குது. ஏ மொத்தம் 2 வவ்வல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஒரு பார்ட்டா எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் ஒரு பார்ட்டா எடுத்துக்கணும். அது இல்லாம பாருங்க 1 2 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 1 + 3 = 4 ஃபேக்டோரியல். இந்த 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இஏ மொத்தம் 2 இருக்கு. 2 வவ்வல் இருக்குது. அப்ப 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க 5 ஃபேக்டோரியல் 5 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 5 × 4 × 3 × 2 × 1 இது அப்படியே பெருக்குனா 120 வரும். அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் ரிவர்ஸ்ல 4 × 3 × 2 × 1 × இங்க ஒரு 2 இருக்கு. இது அப்படியே பெருக்கணுமா 48 வரும். ஸோ 120ல 48 போச்சுன்னா மீதி 72. ஸோ அப்ப இந்த எக்ஸ்ட்ரா என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் இல்லாம மொத்தம் 72 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. டெய்லி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் இல்லாமல் எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.